வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மலைக்கு சின்னம். வருஷம் 10 நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மலைக்கு சின்னம், மலைக்கு சின்னம், மலைக்கு சின்னம். வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறார். மயக்கு சின்னம் சீமானின் சின்னம் மயக்கு சின்னம். வரிசையின் 10 மயக்கு சின்னத்துல ஒரே ஒரு குத்து. மக்களே, மயக்கு சின்னத்துல ஓட்டு போட்டு நீங்க வீட்டில் இருக்க. அடுத்த 5 ஆண்டு காலத்துல இந்த பாராளுமன்றத்தில் இல்ல, இந்த நாட்டின் முதன்மை தொகுதியா மாற்றி காட்டுவோம். மக்களே, மறந்து நாம் தமிழகத்தில் மயக்கு சின்னத்தில் எங்கள் ஐயா என்ன காத்த மாநிலம் வனக்காவலன் இதெல்லாம் கன்னட வீரப்பனாளர்கள் மூத்த மகள் உத்தராணி வீரப்பாளர்களை விட்டு என்று அன்போடு வெற்றி வேட்பாளர் இந்த எல்லை காத்த மாவீரன் வனக்காவலன் கன்னட வீரப்பனாரின் மூத்த மகள் உத்தராணி வீரப்பன் அவர்கள் இதோ நாம் தமிழர் கட்சியின் மலைக்கு சிறப்பு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். இங்கே எல்லைகளை பாதுகாத்த மாவீரன் சந்தன வீரப்பனாரின் மூத்த மகளான உத்தராணி வீரப்பன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் மலைக்கு சிறப்பு வாக்கு செலுத்து உங்களது பொன்னான வாக்கினை செலுத்தி மாபெரும் வெற்றியை பெற செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். மக்களே, விவசாயம் காக்க வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சியின் மலைக்கு சின்னம். எனது அனைத்து கிருஷ்ணகிரி வாழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேங்க. என்னுடைய பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், அப்பா சந்தன வீரப்பனார், சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஏன் பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மூவருமே ஒரே கொள்கைக்காக அர்ப்பணித்து நின்றனர். தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையை அர்ப்பணித்து நின்றனர். தமிழ் தேசியம் எதை சொல்லுது அப்படின்னா, உயிர்மை நேயம், உயிர்மை காப்பு, உயிர்மை வளர்ப்பு. மனிதர்கள் மட்டுமல்லாமல் செடி கொடிகள், விலங்குகள், மண், நீர் எல்லாத்தையும் காப்பது, மனிதர்களுக்குள் எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லா உயிரையும் காப்பாற்றி வளர்ப்பது பற்றி சொல்றது. நான் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து ஒரு சின்ன கிராமத்துல அப்பா அம்மா கிட்ட வளர கிடையாது. அந்த ஊர்ல இருக்க தாய்மார்களும் தந்தைமார்களும் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படி ஒரு சூழல்ல இருந்து வளர்ந்து வந்ததுனால இந்த மக்களுக்கு இந்த ஒவ்வொரு இடத்துலயும் என் தாயாகவும் தந்தையாகவும் மக்கள் தான் எனக்கு கை கொடுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு நன்றியா நான் திருப்பி ஒரு நல்ல அரசியல ஒரு தமிழ்நாட்டமா இல்லாம ஒரு சேவையா, மக்களுக்கான சேவையா செய்யணும் அப்படின்றதுனாலதான் நான் அரசியல் வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் ஆண்டாச்சு. ஓட்டு வாங்கிட்டு போயிட்டா திரும்ப வந்து முகத்துல கூட ஒழிக்கிறது கிடையாது. எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இங்க இருக்க மலைகளை சுரண்டி விற்கிறது, ஆற்று மண்களை விற்கிறது, மக்களுக்கு அவங்களை காப்பாற்றி அவங்க சுற்றி இருக்க இயற்கை வளங்களை காப்பாற்றி அவர்களுக்கான அவங்களோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாழ்க்கை வளர்ச்சிக்கும் எந்த
குழந்தையாக, ஏன்னா ஒரு சமூகம் வளர்த்த குழந்தையாக இருக்கிறதுனால நீங்க என்கிட்ட உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட ஒவ்வொரு ஊர் பிரச்சனையும் உரிமையா வந்து கேட்கணும். நானும் உரிமையா செய்யறதுக்கு தயாரிங்க. இந்த இப்ப இதுவரைக்கும் இருக்க அரசியல்வாதிகள் பணம், அரசியல்னா பணம், அரசியல்னா பணம் சம்பாதிக்கலாம், இப்படிதான் வந்து இருந்துட்டாங்களே ஒழிய அரசியல் என்பது மக்கள் தேவைதான் அப்படின்றது யாருமே நினைச்சும் பார்க்கல, செஞ்சும் காட்டல. இதை நான் கண்டிப்பா பிராக்டிக்கலா செஞ்சு காமிப்பேன், இதை நான் நிரூபிச்சு காமிப்பேன். இந்த இடத்துல நான் ஜெயிச்சுட்டேன். இந்த முதல் வாய்ப்புல என் மக்கள் என் தந்தையை உணர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் மக்கள் தேவையே அரசியல் என்கின்ற ஒரு பாடத்தை கண்டிப்பா எடுத்து காட்டுவேன். நன்றி. இதுவரை இங்கே அரசியல் என்பது 500க்கும் 1000க்கும் நடந்த வியாபாரமாக தான் இருந்தது. ஆனால் இனி நாம் தமிழரின் அரசியல் என்பது இந்த இனத்திற்காகவும் மொழியிற்காகவும் நடக்கும். எங்கள் அக்கா நிச்சயமாக வென்று வருவார். எங்கள் ஐயா தந்தை வீரப்பராரின் மூத்த மகளான